இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ரிட்டர்ன் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் வைண்டிங் அப். ஸோ எல்லா பேங்க்ஸுமே ரிட்டர்ன்ஸை வந்து சப்மிட் பண்ணோம், ரிசர்வ் பேங்க்கு வந்து சப்மிட் பண்ணோம். அதோட காப்பீஸ் எல்லாமே ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்க்கும் சப்மிட் பண்ணோம். அது மாத்திரம் இல்லை, இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்ஸ் வந்து இன்ஸ்பெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டிஸையும் வந்து கவர்ன் பண்ணுறாங்க இதில். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆனுவல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். எல்லா பேங்க்ஸுமே கண்டிப்பாக ஒரு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் செக்ஷன் 29 வந்து இதை பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த பேலன்ஸ் ஷீட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் எல்லா வருஷமும் எல்லா கேலண்டர் இயர்லேயும் பண்ணணும். அது ஒவ்வொரு 12 மந்த்ஸ் எக்ஸ்பைர் ஆகிறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக அடுத்த 12 மந்த்ஸ்க்குரியது பேலன்ஸ் ஷீட்டை வந்து ரெடி பண்ணிடணும். இதுக்கு வந்து 3 டைரக்டர்ஸ் இருப்பாங்க அண்ட் மேனேஜர் ஆர் பிரின்சிபல் ஆஃபீஸர் வந்து இதில் சைன் பண்ணணும். ஸோ இந்த இதை குறித்து வந்து 3rd ஷெட்யூல் ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. தென் பப்ளிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொன்னோன்னா செக்ஷன் 29 வந்து பிஆர் ஆக்டில் வந்து இதை பற்றி தெளிவாக சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 6 மந்த் எண்ட் பீரியடுக்குள்ளே வந்து இதை பேலன்ஸ் ஷீட் இந்த ஆடிட்டட் ரிப்போர்ட்டை வந்து நியூஸ் பேப்பர்லேயோ பப்ளிக் ப்ளஸ் நியூஸ் பேப்பர்ஸில் வந்து கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணணும். இதுக்கு வந்து 1 வீக் முன்னாடி ஒரு ஜேர்னல் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து ஏதாவது ஒரு லீடிங் நியூஸ் பேப்பரில் வந்து இது பண்ணணும். தென் இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து இந்த பேலன்ஸ் ஷீட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் வித்தின் 3 மந்த்ஸ் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். அது மாத்திரம் இல்லை, கம்பெனிஸ் செக்ஷன் 220 வந்து இதோட காப்பீஸ் எல்லாமே ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்க்கும் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, இதை வந்து எப்போனா ஃபஸ்ட் மண்டேலேருந்து ஆகஸ்ட்டில் ஃபஸ்ட் மண்டேல அது வந்து ஃபினிஷ் ஆகிருக்கணும். தென் இதை வந்து ஆடிட் அண்ட் ஆடிட்டர்ஸ் அப்படிங்கிறது செக்ஷன் 30 பிஆர் ஆக்டில் செக்ஷன் 30 வந்து ஆடிட்டர்ஸோட குவாலிஃபிகேஷன் அது எப்படி ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை குறித்து இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன லயபிலிட்டிஸ் இருக்குது, என்ன பெனால்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது செக்ஷன் 227 வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இதில் வந்து என்னெல்லாம் இருக்கணும், பேங்க்ஸ் வந்து இன்கார்பரேட்டாக இருந்துச்சுன்னா இந்தியாவில் இருந்துச்சுன்னா அது வந்து அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இல்லைனா அந்த கம்பெனியோட டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அந்த பவர் ஆஃப் த கம்பெனிக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிறது செக் பண்ணணும். தென் அடிக்வேட் ஆடிட் கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறது சொல்லி செக் பண்ணணும். அப்புறம் அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ட்ரூ பிக்சராக இது பண்ணுதா இல்லைனா சம் மாடிஃபைடா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும். தென் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஒரு நோட்டீஸ் வந்து அதை பற்றி கொடுக்கணும். இன்கேஸ் வந்து இதில் வந்து ஸ்பெஷல் ஆடிட் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து பிஆர் ஆக்ட் செக்ஷன் 30 1B வந்து இந்த ஸ்பெஷல் ஆடிட் பற்றி தெளிவாக சொல்கிறாங்க. அடுத்தது சப்மிஷன் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். எல்லா பேங்கிங் கம்பெனிஸுமே கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன்ஸை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம சப்மிட் பண்ணணும். இதை வந்து ஆர்பிஐ ஆக்ட் அண்ட் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் ரெண்டுமே வந்து இதை வந்து ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து லிக்விடிட்டி ஆசெட்டில் உள்ள ரிட்டர்ன்ஸ் வந்து 20 டேஸ்க்குள்ளே வந்து நம்ம ரிட்டர்ன் சப்மிட் பண்ணோம். இதை வந்து செக்ஷன் 24(3) வந்து தெளிவாக இது பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ் எல்லாமே இந்த ரிட்டர்னில் வந்து இன்க்ளூட் ஆகும். இது வந்து எல்லா ஃப்ரைடே வந்து ஒவ்வொரு ஆல்டர்னேட் ஃப்ரைடே, ஒரு ஃப்ரைடே விட்டு அடுத்த ஃப்ரைடே, அப்புறம் ஃப்ரைடே வந்து ஹாலிடே இருந்துச்சுன்னா அதோட ப்ரிசீடிங் ஒர்க்கிங் டேஸில் வந்து அதை சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். தென் மந்த்லி ரிட்டர்ன் வந்து எல்லா மந்த்துமே சப்மிட் பண்ணும். இது வந்து செக்ஷன் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் செக்ஷன் 27 வந்து இது தெளிவாக பண்ணியிருக்காங்க. இது வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ப்ரீவியஸ் மந்தோட லாஸ்ட் ஃப்ரைடே என்ன டேட் இருந்துச்சோ அதபடி டேட்டா சப்மிட் பண்ணணும். தென் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து இந்த ஆனுவல் அக்கௌண்ட்ஸும் பேலன்ஸ் ஷீட்டும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 3 மாதத்துக்குள்ளே நம்ம சப்மிட் பண்ணிடணும். அது தவிர எல்லா ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ஆசட்ஸ் வந்து செக்ஷன் 25(1) வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் படி கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 மந்த்துக்குள்ளே நம்ம சப்மிட் பண்ணோம். இது அன்கிளைம் டெபாசிட்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா இது வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் செக்ஷன் 26 படி 30 டேஸ்க்குள்ளே வந்து கேலண்டர் இயர் க்ளோஷியர் வந்து 30 டேஸ்க்குள்ளே வந்து அது அன்கிளைம் டெபாசிட்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். தென் கேஷ் ரிசர்வ் ஆஃப் நான் ஷெட்யூல் பேங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா இதுக்கு வந்து ப்ரொவிஷன் வந்து பிஆர் ஆக்டில் செக்ஷன் 8(1) தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எல்லா மந்த்துமே இதோட ஆல்டர்னேட் ஃப்ரைடேஸில் வந்து இதோட ரிட்டர்ன் சப்மிட் பண்ணணும். தென் ஷெட்யூல் பேங்கோட ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறப்போ ஆர்பிஐ ஆக்ட் செக்ஷன் 42 வந்து இதை தெளிவாக இது பண்ணுறாங்க. இதில் வந்து
இதோட டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ் வந்து சப்செக்ஷன் 2 அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது அந்த அந்த செக்ஷன் 2 படி நம்ம வந்து ரிசர்வ் பேங்க்கு சப்மிட் பண்ணோம். தென் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் பெய்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ வந்து எல்லா ரெக்கார்டுமே கண்டிப்பாக ப்ரிசர்வ் பண்ண வேண்டியது கண்டிப்பாக நம்மளுடைய கடமை. இது வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் செக்ஷன் 45(y)ல் வந்து இது தெளிவாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து என்னென்னா எல்லா ப்ரிசர்வேஷன் ஆஃப் புக்ஸ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் த டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பேங்க் வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது வந்து பேங்கிங் கம்பெனிஸ் ரூல்ஸ் 1985லையும் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் ரூல்ஸ் 1985லையுமே இது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ் படி நம்ம வந்து அதோட அதிகமாக கூட சேவ் பண்ணிக்கலாம். அதுபடி கண்டிப்பாக சேவ் பண்ணிக்கணும். தென் ரிட்டர்ன் ஆஃப் பெய்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் செக்ஷன் 45(z)ல் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்க் வந்து பெய்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கூட ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது. ஸோ இதுக்காக நம்ம வந்து கஸ்டமர்ஸ்ட்டை வந்து எந்த ஒரு சார்ஜஸும் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. ஸோ பிஃபோர் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு காப்பி வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணிக்கணும். தென் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ பேங்கிங் கம்பெனி அப்படின்னாலே கண்டிப்பாக இன்ஸ்பெக்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். அவங்களோட ஆடிட்டிங் எல்லாமே செக் பண்ணுறதுக்கு, அவங்களோட லீக்கேஜ் ஆஃப் இன்கம் இருக்கா எல்லாமே செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி இருக்கணும். இது வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் செக்ஷன் 35 வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன் பற்றி நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. தென் வந்து இதோட பவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, அது வந்து பேங்கிங் கம்பெனி வந்து டெபாசிட் வாங்குறத தடுக்கிறதுக்கும் கவர்மெண்ட்க்கு அதிகாரம் இருக்குது. தென் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வெண்டிங் அப் ஆஃப் த பேங்கிங் கம்பெனியை டைரக்ட் பண்ணுறதுக்கும் இதாக இருக்குது. இது வந்து செக்ஷன் 38 BR ஆக்டில் வந்து இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. தென் ஸ்க்ரூட்டினி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதை குறித்து நமக்கு வந்து தெளிவாக செக்ஷன் 35 BR ஆக்டில் செக்ஷன் 35ல் சப்செக்ஷன் 1A தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. தென் போர்டு ஃபார் ஃபினான்ஷியல் சூப்பர்விஷன் அப்படின்னு சொன்னோன்னா இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் ஆஃப் போர்டு வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 படி செக்ஷன் 58ல் இதை வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ரெகுலேஷன்ஸ் வந்து 4 ரெகுலேஷன்ஸ் வந்து இதில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதோட போர்டில் வந்து ஒரு கவர்னர் இருக்கிறாங்க, RBI கவர்னர் இருக்காங்க. இவங்க தான் சேர்பர்சன், இந்த போர்டோட சேர்பர்சன். அடுத்ததாக டெப்யூட்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க. ஒன் டெப்யூட்டி கவர்னர் வந்து கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது தவிர ஒரு 4 டிரெக்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க வந்து சென்ட்ரல் பேங்க் ரிசர்வ் பேங்க் அவங்க வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க. கவர்னர் வந்து இதில் வந்து நாமினேஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு பவர் வந்து அவருக்கு இருக்குது, கவர்னருக்கு இருக்குது. தென் இவங்களோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேங்கோட சூப்பர்வைஸ் பண்ணுறது தான் மெயின் ஃபங்க்ஷன்ஸ். எல்லா பேங்க்ஸுமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்களோட ஆடிட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்களோட கஸ்டமரோட க்ரீவியன்சஸ் சால்வ் பண்ணுறாங்க. தென் இந்த போர்டு மீட்டிங் வந்து அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த போர்டு மீட்டிங் கூடுவாங்க. அதில் 3 மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக அதில் வந்து ஒருத்தவங்க வந்து சேர்பர்சனாக இருப்பாங்க, அடுத்தது வைஸ் சேர்மனாக இருக்கலாம். அண்டு இந்த மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து 2 மெம்பர்ஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் இது பண்ணுறாங்க. தென் இது தவிர அட்வைசரி கமிட்டின்னு இருக்காங்க. இவங்க வந்து லா, அக்கௌண்டன்சி, லா, எக்கனாமிக்ஸ், பேங்கிங், ஃபினான்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் ரிலேட்டடான அட்வைஸை வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க. தென் அக்யூசியேஷன் ஆஃப் அண்டர்டேக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு அண்டர்டேக்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு என்டையர் ஆர்கனைசேஷனை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரிப்போர்ட்டிங்கில் கொண்டு வர்றது. இதில் வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் செக்ஷன் 36(AE)ல் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன கிரவுண்ட் ஆஃப் அக்யூசியேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு பேங்கிங் கம்பெனி வந்து இல்லைன்னா 1 or more அக்கேஷன்ஸில் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா RBI வந்து செக்ஷன் 21 or 35(A)ல் வந்து BR ஆக்ட் படி அதை வந்து டிரைட் பண்ணலாம். தென் பேங்கிங் கம்பெனி வந்து ஒரு டெபாசிட்டரோட இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பேங்கிங் பாலிசியோ இது எல்லாமே அவங்க வந்து கவர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் இது வந்து ஆசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் த பேங்க்கையும் அக்வயர் பண்ணுறாங்க. தென் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செக்ஷன் 36(AF) படி அவங்க தான் வந்து இந்த அக்யூர் பேங்க்காக ஸ்கீம்ஸ் வந்து இது பண்ணுறதுக்கு பவர் கொடுத்துருக்குறாங்க. தென் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து காம்பன்சேஷன் வந்து செக்ஷன் 36(AG) படி வந்து அவங்களுக்கு என்னென்ன காம்பன்சேஷனோ ரெக்கார்ட் வந்து ஆஸ் பர் த ஆக்ட் பண்ணி நம்ம கொடுத்தாகணும் கண்டிப்பாக. தென் அமல்கமேஷன் ஆஃப் பேங்க்ஸ், ஸோ வேலண்ட்ரியாகவும் அமல்கேஷன் பண்ணலாம். இந்த அமல்கேஷன் பண்ணக்கூடிய ரைட்ஸும் வந்து செக்ஷன் பேங்கிங் ரிலேஷன் ஆக்டில் செக்ஷன் 44ல் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 கம்பெனியை ஒரே கம்பெனியாக இணைக்கிறது தான் அமல்கமேஷன் அப்படின்னு சொல்கிறோம்.
இது வந்து வாலண்டியராக அவங்க 2 பேருமே அந்த 2 கம்பெனியோட ஓனர்ஸுமே டிசைட் பண்ணி செய்கிறதாகவும் இருக்கலாம். தென் கவர்மெண்ட் வந்து ஃபோர்ஸ் பண்ணியும் செய்கிறதால கவர்மெண்ட்டுக்குரிய இந்த அதிகாரம் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் செக்ஷன் 396 கொடுத்துருக்காங்க. தென் மொரட்டோரியம் அண்ட் அமல்கமேஷன் வந்து இது வந்து டோட்டல் பீரியட் வந்து 6 மந்த்துக்குள்ளே தான் இருக்கணும், அதுக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. அடுத்தது அந்த ஸ்கீம் ஆஃப் அமல்கமேஷனில் வந்து கண்டிப்பாக பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், தென் டெபாசிட்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், தென் செக்யூரிங் த ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பேங்கிங் கம்பெனி இருக்கணும், தென் பேங்கிங் சிஸ்டம் வந்து ஒரு ஹோலாக இது பண்ணி செய்யக்கூடியதாக இருக்கணும். தென் இதில் வந்து செக்ஷன் 45ல் சப்செக்ஷன் 5 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இதில் வந்து கான்ஸ்டிடியூஷனை நேம் இருக்கும், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் என்ன, கேபிட்டல் ஆசட்ஸ், பவர்ஸ் என்ன, ரைட் என்ன, அவங்களோட டியூட்டிஸ் ஆப்ளிகேஷன்ஸ் என்ன, இது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனிக்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாக எழுதியிருக்கணும். தென் அதோட ஆசட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபரி பேங்க்ஸுக்கும் அதோட கண்டிஷன்ஸ் என்னென்ன கண்டிஷன்ஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட இதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் இதில் தெளிவாக சொல்லியிருக்கணும். தென் அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றி அதில் தெளிவாக இருக்கணும். தென் அவங்களோட மெமரண்டம் அண்ட் ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷனில் ஆல்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கணும். தென் அவங்களோட பேமெண்ட் ஆஃப் கேஷு, ஷேர்ஸு, தென் அவங்களோட சர்வீஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ், இது எல்லாமே தெளிவாக இந்த அமல்கமேஷனில் தெளிவாக சொல்லப்படுத்திருக்கணும். தென் கவர்மெண்ட் சாங்ஷனிங் ஸ்கீம்ஸையுமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்களா, அவங்களோட எஃபெக்ட் ஆஃப் சாங்ஷன் என்ன, இது எல்லாமே அவங்களோட அமல்கமேஷனில் தெளிவாக இருக்கணும். தென் வைண்டிங் அப் ஆஃப் பேங்க்ஸ் அப்படிங்கிறது செக்ஷன் 37 பிஆர் ஆக்ட் செக்ஷன் 37ல் வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் வைண்டிங் அண்ட் பிஸ்னஸோ ஒரு வைண்டிங் அப் ஆஃப் பேங்கிங் கம்பெனியோ பற்றி அதில் கொடுத்துருக்காங்க. இது டெம்ப்ரரியாகவும் இருக்கலாம், அது பெர்மனெண்ட்டாகவும் இருக்கலாம். அந்த டைமில் வந்து வைண்டிங் அப்போ வந்து ஹைகோர்ட்டாகவும் இது பண்ணலாம். சப்போஸ் பேங்கிங் கம்பெனி வந்து அதோட டெப்ஸை வந்து பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா ஹைகோர்ட்டு கூட அதை வைண்ட் அப் பண்ணிடலாம். இதுக்கு வந்து அதிகாரம் வந்து செக்ஷன் 37 இல்லைன்னா செக்ஷன் 38 ரெண்டுமே இந்த வைண்டிங் அப் ஆஃப் பேங்கிங் கம்பெனிஸ் பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த இதை வந்து பைண்டிங் அப் பண்ணுறப்போ என்னென்னா அவங்க வந்து ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாமே மினிமம் பெய்டப் கேபிட்டல் வந்து செக்ஷன் 11 படி மெயின்டைன் பண்ணியிருக்கணும். தென் வந்து அவங்களோட ரிஜெக்ஷனோ கேன்சலேஷனோ ஆனதுக்கப்புறம் லைசன்ஸ் கேன்சல் ஆனதுக்கு பிறகு அவங்க வந்து எந்த ஒரு பேங்கிங் சர்வீசஸும் இதில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. லிக்விடேட்டர் அப்படிங்கிறது வந்து செக்ஷன் 38A வந்து அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு அஃபிஷியல் லிக்விடேட்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இவங்க ஹைகோர்ட்டோட அட்டாச் ஆகியிருப்பாங்க. இது ரிசர்வ் பேங்குமே ஒரு லிக்விடேட்டராக செயல்படலாம். இது வந்து செக்ஷன் 39ல் வந்து இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ரிஃபரன்ஷியலாகவும் பேமெண்ட் பண்ணலாம். தென் வேலண்ட்ரி வைண்டிங் அப்போ இதில் இருக்குது. தென் பெனால்ட்டி ஃபார் ஆஃபென்சஸ் இருக்குது. அதாவது இவங்களோட குற்றங்களுக்கு தக்கதாக என்னென்ன தவறு செய்கிறாங்களோ அது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தண்டனை அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இது வந்து ஆர்பிஐ ஆக்டில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இதோட ஃபைன் அமௌண்ட் வந்து 100 ரூபீஸ்லேருந்து எவ்வளோ நாளும் இருக்கலாம். அவங்களோட இது பண்ணிவிட்டு ஈவன் வந்து பேங்க்ஸ் கூட வந்து ஆர்பிஐ வந்து பெனால்ட்டி போடுவாங்க. இதுக்கு வந்து செக்ஷன் 46ல் வந்து அவங்களுக்கு அத்தாரிட்டி கொடுத்துருக்குறாங்க. பேங்க்ஸ் மேலேயும் ஃபைன் பண்ணிக்கலாம். அது அவங்களோட மிஸ்டேக்ஸை பொறுத்து என்ன ஆஃபென்ஸோ அதை பொறுத்து வந்து அமௌண்ட் வந்து டிஃபர் ஆகிடும்.